பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல வழிகள் இருக்குது. அதில் அலெக்சாண்டருடைய வழியை பற்றின கதை இது. அந்த கால ஃப்ரிஜியா, தற்போதைய துருக்கி. அதில் ஒரு முறை அரசு யாருமே இல்லாதனால துருக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தது. மக்கள் ஜியூஸ் தெய்வத்தை வேண்டுனாங்க. அப்போது வானத்தில் ஒரு அசரீரி ஒலித்தது. இன்றைக்கி நகரத்துக்குள்ளே முதல்ல மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு யார் நுழையிறாங்களோ அவன்தான் அரசன் அப்படின்னு சொன்னது அந்த அசரீரி. அப்போது காடியஸ் அப்படிங்கிற ஒரு ஏழை குடியானவன் ஒருத்தன் தன்னுடைய மாட்டு வண்டியோட நுழைய மக்கள் உடனே அவனை அரசனாக்கிட்டாங்க. கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க நினச்ச காடியஸும் தன்னுடைய வண்டியை ஜியூஸ் கோவிலுக்கு அர்ப்பணிச்சிட்டான். வண்டியுடைய நுகத்தடியை அங்கே இருந்த கம்பத்தில் கட்டி கார்னல் மரத்துடைய பட்டையினால் ரொம்ப கடினமான முடிச்சை போட்டான். அதனால் அது கார்டியன் முடிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த முடிச்சை யாராலும் அவுக்க முடியலை. அந்த முடிச்சை யார் அவிழ்க்கிறாரோ அவர் தான் ஆசியா முழுவதையும் ஆட்சி செய்வார் அப்படின்னு நம்பப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு வந்த மாவீரன் அலெக்சாண்டர் அந்த முடிச்சை அவுக்க பார்த்தாரு, முடியலை. ஏன்னா அது கார்னல் மரப்பட்டையால் ஆனது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அந்த மரப்பட்டை காலம் செல்ல செல்ல இறுகி கல் போல் ஆகிற தன்மையுடையது. அதை அறிஞ்சிக்கிட்ட அலெக்சாண்டர் இதை அவிழ்க்கிறது தான் முக்கியமே தவிர அது எப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழை உருவி அந்த முடிச்சை ஒரே வெட்டிட்டார். முடிச்சும் பிரிஞ்சிருச்சு. அந்த முடிச்சை அவிழ்ப்பவர் தான் ஆசியாவை ஆட்சி செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் அலெக்சாண்டர் ஆசியாவுடைய பெரும்பகுதியை ஆட்சி செய்த வென்ற வீரனாக ஆனார். இப்போ கதை அதுவல்ல. கார்டியன் முடிச்சு அப்படிங்கிற ஆங்கில சொல் தீர்க்க முடியாத மிக சிக்கலான பிரச்சனையை குறிக்க பயன்படுத்தப்படுற சொல். கட்டிங் த கார்டியன் நாட் அப்படின்னா ஒரு பிரச்சனையை விதிகளின்படி தீர்க்காம அதிரடி நடவடிக்கை மூலம் துணிச்சலாக தீர்ப்பது அப்படிங்கிறத குறிக்குது. அதனால் நமக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணும்போது சில பிரச்சனைகளை விதிகளின்படி தீர்க்காமல் அதிரடி நடவடிக்கை மூலம் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.